ஜெயா, ஜெயா, என்ன கொலைகாரன்னு சந்தேகப்படுறியா? சந்தேகம் இல்ல, நிஜமா நீங்க கொலைகாரன் தான். ஜெயா, நான் கொலைகாரன் இல்ல. இந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் போலீஸ்ல இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு வந்தேன். உன் துணை எனக்கு இருந்தா எப்படிப்பட்டவங்களை எதிர்த்து நிப்பேன், நிராகராது நிரூபிக்க முடியும். Stop it. ஜெயா, I hate you. Get out. இத்தனை பேசுறேனே, உங்களுக்கு வெட்கம் இல்ல? இன்னும் ஏன் நிக்கிறீங்க? போங்க. வேகத்துல பேசினாலும் விருப்பத்துல மன்னிப்பேங்கிற நம்பிக்கையில தான் நின்று பார்த்தேன். விரும்பின நானே உங்களை வெறுத்து ஒதுக்குறேன். இந்த என் முடிவு மாறாது. என்ன மறந்து போங்க. அது என்னால முடியாது. நினைச்சா கொலை செய்யக்கூடிய உங்களுக்கு எது செய்யத்தான் முடியாது. ஜெயா, சொந்த தாயாட்ட இருந்த அண்ணிய காமத்தால கொலை பண்ணின உங்களுக்கு தயாராகாது எது? அடிக்கிறதோட இப்ப நிறுத்திட்டீங்களே, ஏன் என்னைய கொலை பண்ணிடுங்க. நினைச்சா கொலை பண்றது உங்களுக்கு வழக்கம் தானே. உங்களாட்ட ஒரு மிருகத்தை விரும்பி சித்திரவதை அனுபவிக்கிறத விட ஒரே அடியா சாகிறதே மேல். வாங்க. ஜெயா, என் பேச்ச கேளு, என்ன நம்பு ப்ளீஸ். என்ன நம்ப வச்சு ஒரு பைத்தியமாக்கினீங்க. இனிமே திருட மாட்டேன்னு சொன்னீங்க, என்கிட்ட சத்தியம் வேற பண்ணீங்க. எங்க போச்சு அந்த பேச்சு? ஏன் தவறு போச்சு உங்க பேச்சு? அப்படி ஒரு நிலைமையில என் பேச்சு தவறும்படியாச்சு. கௌரிக்கு கொடுத்த வார்த்தைக்காக நான் தப்பு செஞ்சேன். அந்த காரை திருடினேன், அவ்வளவுதான். உன் அபிப்பிராயப்படி நான் நல்லவனா மட்டும் இல்லாம போனா, உணர்ச்சியில என்ன மறந்து வாழறவனா இருந்தா உன்னை எப்பவும் நாசம் செஞ்சு உதவி இருப்பேன். எத்தனையோ வாய்ப்புகளை நீ எனக்கு கொடுத்த. இன்னமும் என்ன சந்தேகப்பட்டா என் அன்புக்கும் என் மனசுக்கும் என் வாழ்வுக்கும் அர்த்தமே இல்லை. வரஞ்சையா, என் வாழ்க்கையில இனி எப்பவும் உன்னை நான் சந்திக்க மாட்டேன். குட் பை. ராஜா, 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 ஐம் சாரி. ஜெயா, வெளியே போயிட்டு வரேன். நீங்க எப்படி போயிட்டு வருவீங்க? ஊரெல்லாம் உங்க போஸ்டர்ஸ் ஒட்டிருக்கே. போஸ்டரா? ஆமா, தினசு தினசான டிசைன்ல உங்க போஸ்டர்ஸ் ஒட்டிருக்காங்க. இப்போ நீங்க வெளியே போயிட்டு வந்தா யாராவது உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ப்ளீஸ் வேணாங்க. மை காட், இன்ஸ்பெக்டர் சரத் எனக்காக தீவிரமா தேட சொல்லியிருப்பாரு. இப்ப எப்படி வெளியே போறது? பாருமா, இந்த அம்மா பேரு மும்தாஸ், சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது. இன்னைக்கு தான் நம்ம ஹாஸ்டல்ல சேர்ந்திருக்கு. ஹலோ ஹலோ, என் பேர் ஜெயந்தி. சரி, ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருங்க, நான் வர்றேன். ஆகட்டும் மேடம். உங்க ரூம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களாட்டம். உங்க லக்கேஜ் டேபிள் மேல வச்சா எடுத்துக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். கீழே வச்சா நியூசன்ஸ், குடிஞ்சு குடிஞ்சு சாகணும். சரிங்க, உங்க இஷ்டம். பாத்ரூம் அங்க இருக்கு, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. குளிக்கணுமா? குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஏன் அவ்வளவு வெள்ள விடியுதா? அதெல்லாம் நீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க.
பாத்ரூம்ல வெந்நீர் இருக்கு, தலையார குளிச்சா ஜாலியா இருக்கும். அடே, நீங்க தும்மும் போது ஸ்டீரியோ மாதிரி கீழே இருந்து மேல இருந்து சத்தம் வருதுங்களே. இதுவும் அப்படிதாங்க. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, காஃபிக்கு போலாம். பாருங்க, நான் இப்ப குளிக்க போறது இல்ல, எனக்கு காஃபி பழக்கமும் இல்ல, என்ன கொஞ்சம் படுக்க விடுங்க. தூக்கம் வருதுங்க. வாங்க, அட வாங்க, விடுங்க, கால் ரொம்ப வலிக்குது. எங்க இருந்தா வர்றேன். அப்பா சொன்னபடி கேளுங்க. போங்க. கர்மம், இது எங்க இருந்து வந்ததோப்பா. போங்க. என்ன மூஞ்சி விட்டுக்கிறாப்பா. மகாராஜா, வெளியே போன அபாயம் நினைச்சேன், இப்ப உள்ளேயும் அந்த அபாயம் இருக்கு. என்ன செய்யணுமோ சீக்கிரமா யோசிங்க. உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா? இந்த விஷயத்துல சிகரெட் குடிச்சா பாக்குறவங்க சந்தேகப்படுவாங்க. முதல்ல சிகரெட் போடுங்க. எதுல வரவங்க பாக்குறாங்க. அப்பா பாப்பா பாப்பா மீனா, நான் மாட்டேன். மீனா, ஐக்கிட்டப்பா. மீனா, மீனா ராஜாவுக்கு உயிர். கண்டிப்பா பாக்குறதுக்கு வருவான். அவன் வந்ததும் போன் செய்யுங்க மேடம். அவன் இங்க வந்தா தொலைஞ்சான். நீங்க கவலைப்படாதீங்க. என்னோட பிடி உடும்பு பிடி பிடி பிடிச்சா அவ்வளவுதான். எங்க வீட்டுக்காரரு கூட அததான் சொல்வாரு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சின்ன வயசுல டிடெக்டிவ் நாவல் நிறைய படிச்சிருக்கேன். போலீஸுக்கு உதவி பண்ண மக்கள் பொறுப்போட வரணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அவசரம் அதிகம். அவன் வந்தான்னா லபக்குன்னு பிடிச்சுக்குவேன். அது சரி, கத்துக்கிட்டு ஏதாவது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மாடி, பரவாயில்ல, பிடிச்சுக்குவேன். அதிகமா ஒண்ணு சிரமம் எடுத்துக்க வேண்டாம். அவன் வந்தான்னா ஒரு டெலிபோன் பண்ணா போதும். நான் வர்றேன் மேடம். நீங்க துணி போட்டுறது அழகாவே இல்ல. இது யூனிஃபார்ம். பின்ன இந்த நாள் எங்க இருந்த? அத வந்துட்டேல்ல. நீ சௌக்கியமா? அப்பா சௌக்கியமா? சித்தப்பா, எப்பவுமே நீ என் கூட தான் இருக்கணும். ஓகே. அப்புறம் வந்து பேசிக்கிறேன். ஓகே, நமக்கு வெளியே போகலாம். வா,
சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக முத்திரையிட்டு விடு. சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக சங்கதி சொல்லிவிடு. பெண்களி நான் இங்கே, அட ஆண்களி யார் இங்கே? ஆண்களி நான் இங்கே, அடி தாமதமே நிங்கே. அடடா, துள்ளது துள்ளது மந்திர மல்லிகை. சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக சங்கதி சொல்லிவிடு. கண்ணாலே தங்கக் கிண்ணம் சதுராடுது, மச்சானை பார்த்த பின்பு மது ஊறுது. நீ சொன்ன சொல்லில் இன்று சுதி ஏறுது, பெண்ணாறு என்ன என்று கரை மீறுது. மனசு எங்கும் நீரோட்டம், வயசு வந்தால் போராட்டம். இளமை இன்று வாலாட்டும், இரவில் இன்று கோலாட்டம். பொய்யாரியின் கண்கள் ஐயாவை தான் தேடுது, மலரியாடுது மாமரம் மூடுது. சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக சங்கதி சொல்லிவிடு. என்றாலும் இன்பம் இங்கு பொதுவானது. வளர்ந்து விட்டாய் பெண்மானே, வடிந்து விட்டாய் செந்தேனே. இருந்தும் என்னை தந்தேனே, விருந்து வைக்க வந்தேனே. அங்கம் எங்கும் தங்கம் தங்கும் இல்லம் அல்லவா, துள்ளிய மல்லிகை அள்ளிய கிள்ளிட. சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக முத்திரையிட்டு விடு. சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக சங்கதி சொல்லிவிடு. பெண்களி நான் இங்கே, அட ஆண்களி யார் இங்கே? ஆண்களி நான் இங்கே, அடி தாமதமே நிங்கே. அடடா, துள்ளது துள்ளது மந்திர மல்லிகை. சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக முத்திரையிட்டு விடு. சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக சங்கதி சொல்லிவிடு. சலாம் அலைக்கும் போண்டி. நம்ம வேலை செய்யறது தெலுங்கு பொம்பளை ஹாஸ்டல், எல்லா பாஷையும் தெரியலன்னா பொழைக்க முடியாது. வணக்கம்மா. நில்லு, அந்தர் மேனேஜ் ஜானா ஹை. எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கியா? ஆம்பளைக்கு பொம்பளைங்க ஹாஸ்டல்ல அர்ஜென்ட் வேலை என்னன்னு எனக்கு நல்லா பாகா தெலுசு. செத்தாலும் விட மாட்டேன். ஜாவோ. நான் யாருன்னு தெரியுமா? இந்த பேட்டைக்கு ரவுடியா இருக்கலாம், இந்த ஊருக்கு கிங்கா இருக்கலாம். இந்த பேட்டைக்கு நான் தான் மகாராஜா, இந்த ஹாஸ்டலுக்கு நான் தான் குர்கா. ஜாவோ. ஏய், நான் போலீஸ் ஆபீசர். தலையில டோப்பி இல்ல, வாயில விசு இல்ல, காட்சி சட்டை இல்ல, கையில லட்டி இல்ல, என் காதுல பூவே இல்ல. உன்னை போலீஸ்னு நம்பணுங்கிறியா? மரியாதையா வழிவிடுறியா? பலவந்தமா உள்ள போ. நம்ம கிட்ட அந்த பருப்பு ஒண்ணு வேகாது. உள்ளே பொம்பளைங்க இருக்காங்க, அவங்கள நீ ஏதாவது செய்திடுவே. உன்னை செத்தாலும் விட மாட்டேன். மை சிக்கிம் கா கோர்க்கா ஹோ, மை நேபாள் கி வாலா ஹோ, மை பாப் கா பேட்டா ஹோ. ஜாவோ. கையில கட்டி இருக்கு, கைமா செய்திடுவேன். ஜாவோ. அந்த பொண்ணை தொட்டான், கைய பிடிச்சிட்டான். மகாத்மா காந்திஜி, உன் தேசத்துல பெண்களுக்கு இந்த கொடுமையா? ஸ்திரீகளுக்கு சுதந்திரம் எப்ப வரும் தந்தையே? பட்ட பகல பொம்பளை கைய பிடிக்கிறாயா? பொறுக்கி பாக்குறீங்களா? போறீங்க. இல்லைங்க, இல்லைங்க. அவசரத்துல இந்த அம்மாவை என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டேன். ஐ எம் சாரி சிஸ்டர், நான் செஞ்சது தப்பு.
பொதுக்கு வீடு வாங்குற வரைக்கும் உயிரை எடுத்துட்ட, இப்ப போட்டுக்கன்னா மறுபடியும் ஏன் அழணும்? சித்தப்பா வேணும். மூடு வாய. அந்த அயோக்கிய பேரை சொல்லாத. அவனாலதான் உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டான். இன்னும் எப்பவுமே சொல்லாத. மீனா, சித்தப்பா சித்தப்பா எதுக்கு வந்த? உங்களை பார்க்கறதுக்கு, ஒரு உண்மையை சொல்றதுக்கு. என் பேச்ச கேளுங்கண்ணா. என்னடா உன் பேச்ச கேட்கறது? அண்ணன் தம்பிங்கிற சம்பந்தம் உனக்கு ஞாபகம் இருந்திருந்தா இந்த குடும்பம் இப்படி நாசமாயிருக்காது. அண்ணா, வாய மூடு. அண்ணா அண்ணா அவசரப்படாதீங்க. அண்ணா அண்ணா நான் சொல்றத கேளுங்கண்ணா. அண்ணா, ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஸ்ரீதர் பேசுறேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே என் தம்பி என் வீட்டுக்கு வந்திருக்கான். ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டேன். சீக்கிரம் வாங்க. கதவை திறங்கண்ணா. அண்ணா, வாங்க சார். ராஜா எங்க? இந்த ரூம்ல இருக்கான். ஹலோ சார். இது என்ன இது? ராஜா எங்க? ராஜாங்க அண்ணா, நீங்களே ராஜா ராஜான்னு வெளில போனீங்க. நானும் மீனா எவ்வளவு கூப்பிட்டு திரும்பி பார்க்கல. சார், இவன் போய் சொல்றான். இவனும் அவனும் திருடுங்க. ராஜா இங்க வந்தா மீனாவுக்காக சைக்கிள் கொண்டாந்தான். வேணும்னா மீனாவை கேட்டு பாருங்களேன். ஏன்பா மீனா, நீங்க இருங்க. மீனா, சைக்கிள் யாரு கொண்டாந்தம்மா? அங்கிள். பாத்தீங்களா சார்? எந்த அங்கிள்? மனோகர் அங்கிள். இந்த கண்ணாடி அங்கிள். மீனா, சித்தப்பா ராஜா அங்க வந்தாலம்மா? சித்தப்பா வா, இங்க எங்க வந்தா? மீனா. ஓ, என்ன இது? சார் சார் சார், இது நிஜம் சார். நான் அவனை இங்க பிடிச்சு வச்சிருக்கேன் சார். ஸ்ரீதர், வைஃப் மர்டர் ஆனப்புறம் நீங்க பாக்குற ஒவ்வொருத்தரும் தம்பின்னு நினைச்சா பிரயோஜனம் என்ன? மர்டருக்கு முந்தி பக்கத்துல இருக்கிற தம்பி எப்படின்னு தெரிஞ்சுக்காம உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்ப தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க டயத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். ஜெய் மனோகர், சொல்லுடா, உண்மையை சொல்லுடா, உண்மையை சொல்லு, சொல்லுடா, சொல்லுடா. நெல்லுங்க. உண்மையை நான் இப்ப சொல்றேன். ராஜா உங்க மனைவியை கொலை செய்யல. ஆமா, அவனுக்கு அண்ணினா தெய்வ மாதிரி. ஆமா, மனோகர் சொல்றதுதான் உண்மை. நீ உங்க தம்பியை சரியாவே புரிஞ்சுக்கல. அவர் கொலை செய்யல. நீங்களா? நீங்க எங்க வந்தீங்க? இன்னும் என்ன செய்யணும்னு வந்தீங்க? ஸ்ரீதர் சார், ராஜா உங்களாட்ட நானும் தப்பா நினைச்சிருந்தேன். ராஜாவுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காலம் கடந்து தெரிஞ்சது. இதுக்காக நீங்களும் மோசம் போய் என்ன ஏமாத்துறீங்க? அவன் கொலைகாரன் கோர்ட்டிலேயே நிரூபணம் ஆயிடுச்சு. கோர்ட்ல கண்ணால பார்க்க முடியாத நிஜத்தை உங்க மனசால பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். என் தங்கச்சி புருஷன் சாவோடு போராடிக்கிட்டு இருக்கப்போ அவரை காப்பாத்துறதுக்காக காரை திருடிக்கிட்டு வந்ததே அவன் செஞ்ச ஒரே ஒரு தப்பு. மனிதாபிமானத்துல பார்த்தா அவன் செஞ்ச தப்பு எதுக்காகன்னு ஒவ்வொரு மனசுக்கும் தெளிவா புரியுங்க. உங்க நெஞ்சையை தொட்டு கேளுங்க. ராஜாவுக்கு அவங்க மேல அப்படி ஒரு பாதிப்ப கடந்த கால வாழ்வுல என்னைக்காவது சந்தேகப்பட்டீங்களா? இல்ல, அவன் அது மாதிரி செய்வான்னு நான் எப்பவும் நினைச்சதில்ல. என்ன இப்ப ஏன் குழம்புறீங்க? மனசுக்கு மிஞ்சின நீதிமன்றம் இந்த சமுதாயத்துல வேற எங்க இல்லீங்க. மத்தவங்களையும் உங்க அபிப்பிராயத்தையும் நம்பாதவங்க கோர்ட்டு தீர்ப்பை ஏன் எடுத்துக்கிறீங்க? அந்த தீர்ப்பு ஆதாரமா வச்சுக்கிட்டு உங்க அண்ணன் தம்பி ரத்த பாசத்தை நாசம் செஞ்சுக்கிறீங்களா? நல்லா யோசிங்க. செய்யாத குற்றத்தை சுமந்து உண்மையை நிரூபிக்க துடிப்போடு இருக்கிற ராஜாவுக்கு நண்பர்களுடைய துணைதான் வேணும். இந்த பிரபஞ்சத்துல கஷ்டங்களை கண்ணீரை பங்கிட்டுக்க நாங்க இருக்கோம்னு சொல்ற நண்பருங்க தேவை. ஒண்டியா இருந்து சமுதாயத்தோட போராடுற உங்க தம்பிக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். தயவு செஞ்சு உண்மையை நம்புங்க. உங்க தம்பியை ஒதுக்கிடாதீங்க ப்ளீஸ். உங்களை மட்டும் ஸ்ரீராமன் நினைச்சுக்கிறீங்க, உங்க தம்பியை மட்டும் லட்சுமணன்னா ஒத்துக்க மாட்டீங்க. இது என்ன நியாயங்க? வாங்க. அப்படியா? ஆமா, உங்க ராஜா இங்க இருக்காருன்னு என்னாட்ட பரதாவன திரியிறாருன்னு போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் அந்த இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ராஜான்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்தாரு. அந்த போலீஸ் எந்த நிமிஷத்துலயும் நம்ம ஹாஸ்டல்ல ரெய்டு செஞ்சா அப்ப ராஜா பிடிபடுறது தப்பாது.
அந்த அளவு விட்டுடக்கூடாது. என்ன விட்டுடு ஜெயா. அந்த படுபாவிய கொண்டு பழி தீக்கிற வரைக்கும் நான் என் முயற்சி கைவிட மாட்டேன். அப்புறம் நான் தூக்கு கைத்துல ஆனந்தமா தொங்குவேன். உங்களை தூக்குல போட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும்? 3 முடிச்சு போடலனாலும் என் மனசு உங்க மனசு அன்னைக்கே முடி போட்டுடுச்சு. பக உணர்ச்சியில உங்க மனசு இன்னும் அன்பை மறந்து போச்சு. என் லைஃப்ல இனி அன்புக்கும் கல்யாணத்துக்கும் இடமே இல்லை ஜெயா. என்ன மறந்து போய் நீ யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டு சுகமாயிரு. அந்த வார்த்தையை சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல. இது உரிமை இல்ல. மனப்பூர்வமா காதலிச்ச நான் உன் நன்மையை விரும்புறது என் பொறுப்பு. தூக்குல தொங்க போற ஒரு கொலகாரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத நான் ஒத்துக்க முடியாது. நான் விரும்பினது உங்களை, உங்க வாழ்க்கை இல்ல. நம்ம கல்யாணம் எப்படி நிக்க கூடாது. இப்படி ஒரு நிலையில நான் தாலி கட்டினா கட்டுறது தாலி இல்ல, அது தூக்கு கயிறு. தயவு செய்து என்ன புரிஞ்சுக்க ஜெயா. அர்த்தம் புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க. மனசை விட என் உயிர் பெருசு இல்லைங்க. மனசை கொண்டு சவம் மாதிரி 100 வருஷம் வாழறத விட உங்க மனைவியா 1 நிமிஷம் வாழறதுல ஆனந்தம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. என் தாலி போட்டாவது உங்களை தூக்குல இருந்து தப்ப வைக்கணும் எனக்கு ஒரு நம்பிக்கை. தயவு செய்து நம்ம கல்யாணத்தை தட்டாதீங்க பிளீஸ். மேரேஜ் மந்திர தந்தரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இவங்க மனப்பூர்வமான அன்பு எனக்கு தெரியும். உனக்கும் தெரியும். அவங்கள நீ மனசார வாழ்த்து தாயே.